வணக்கம். தமிழக அரசியல் களத்தில் திராவிட இயக்கங்களை வீழ்த்தி விட்டோம் என்று ஆரிய பார்ப்பன கூட்டம், டெல்லி ஏகாதிபத்தியம், பாஜகவுடைய அடிவருடிகள், RSS கும்பல் இங்கே களியாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வலுவான கொள்கையான சித்தாந்த ரீதியான வளமான கொள்கை கொண்ட ஒரு இயக்கம்தான் திராவிட முன்னேற்ற கழகம். தேர்தல் பிரச்சார யுக்தியை யாரோ 2 நிறுவனம் சொல்லிட்டாங்க, பெண் நிறுவனம் அந்த நிறுவனம் சொல்றாங்க. இதெல்லாம் வச்சுதான் சில வீழ்ச்சிகளை சந்தித்தது உண்மை என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். கலைஞர் அவர்களை போன்று களத்தில் நிற்கக்கூடிய போராளி யார் அப்படின்றத கண்டுபிடிக்கக்கூடிய ஆற்றல் நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு உண்டு. ஆனால் ஏன் போய் இந்த தேர்தலில் போய் இந்த தனியார் நிறுவனங்களை நீங்க வெளியே கட்சிக்காரனுடைய மிங்கில் படுத்துறீங்க? கட்சிக்காரனுக்கு தனியார் நிறுவனத்துக்கு என்ன சம்பந்தம்? அந்த தனியார் நிறுவனத்தை சரி கட்டி தான் பேர் MLA லிஸ்ட்ல வரணும்ன்றதுக்காக சில பேர் வேலை பார்த்தாங்க, பேர்லாம் வந்துச்சு. அப்ப தலைமை என்ன செய்யுது? தலைமை எதுக்கு? நான் என்ன சொல்றேன், தலைமை அண்ணா ராமநாதபுரத்தில் எப்படியாவது ஜெயிக்கணும்னு சொல்றாரு. கலைஞர்கிட்ட வேட்பாளர் கிடைக்கல. சாதாரண அரண்மனை முன்னாடி குதிரை வண்டி ஓட்டுக்கிட்டு இருந்த தங்கப்பனை தானே நிப்பாட்டி வெற்றி பெற வைத்தாரு. அதான கலைஞர். சென்னையில் 67 ஆட்சியை பிடிக்கிறதுக்கு முன்னாடி சென்னை மாநகராட்சியை பிடித்து காட்டிய பெருமை கலைஞர்களுக்கு உண்டு அல்லவா? ஆப்போ அரசை மேயராக்கினார் இல்லையா? அண்ணா சொன்னார், என் மனைவிக்கு கூட நான் போய் கடையா நகை கடையில் ஏறி நான் மோதிரம் வாங்கின வரலாறு இல்லை. என் தம்பி கருணாநிதிக்காக நகைக்கடை ஏறி நான் இந்த மோதிரத்தை கடையாளியை என் தம்பி கருணாநிதிக்கு அணிவிக்கிறேன்னு சொல்லி அண்ணா சொல்லலையா? முதல்ல நீங்க ஆய்வு போட்டுறீங்க, குழு போட்டுறீங்க, மறுபடியும் குழப்பம் பண்ணக்கூடாது. கலைஞர் பாணி திமுக தான் வெற்றி பெறும். ஏன்னா அண்ணா வகுத்து தந்த வழியில் கலைஞர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை நடத்தினார். எத்தனை எம்ஜிஆர் தோல்வி அடைஞ்சுட்டே இருந்தாங்க. அதை நாங்களாம் திமுக முதலமைச்சராயிரும் கலைஞரை முதலமைச்சரா பார்த்து திமுக வராதவங்க. கலைஞரை எதிர்கட்சி தலைவராக பார்த்து திமுக சேர்ந்த ஜென்சி. அந்த ஜென்சி தான் திமுக தூக்கி பிடிச்சோம். நீங்க வரும்போதே திமுக ஆட்சிக்கு வந்துடும், டெண்டர் எடுத்துடலாம், மதுக்கடை எடுத்துடலாம், உனக்கு பார் தர்றேன், உனக்கு டெண்டர் தர்றேன், உனக்கு ரோடு கான்ட்ராக்ட் தர்றேன், இப்படி சேர்த்துக்கிட்டு இருந்தீங்களா கட்சி எப்படி ஜென்சி போகுதா? இளைஞர்களுக்கு என்ன திட்டம் திமுக வச்சிருக்கிறோம்? கலைஞருக்கு கள்ளக்குடி நங்கவரம் போராட்டம், எங்களுக்கெல்லாம் இலங்கை தமிழர் பிரச்சனை, தலைவருடைய அழைப்பு ஏற்று வந்த இளைஞர்கள். இப்ப பாஜக எதிர்ப்போட இந்த தற்கூரி விஜயுடைய எதிர்ப்பை நம்ம சொல்ல மறந்துட்டோம். ஏன் நீங்க அவாய்ட் பண்ணீங்க? உளவுத்துறை கையில் வச்சிருந்தீங்கல்ல, போலீஸ் உங்க கையில் இருந்துச்சு. உங்க கையில தான் இவ்வளவு பெண் நிறுவனம் எல்லா நிறுவனத்தையும் வச்சிருக்கீங்க. கலை நிலவரம் உங்களுக்கு ஏன் தெரியல? கலை நிலவரத்தில் நிச்சயம் 13% 15% வாக்கு நான் இன்னைக்கு சொல்றேன். நாங்க கலை நிலவரத்தை நீங்க வச்சிருக்கீங்க இவ்வளவு நிறுவனம், உளவுத்துறை, உங்களுக்கு இருக்கிற கார்பரேட் கம்பெனி இதெல்லாம் எங்களுக்கு இல்லை. ஆனா ஒரு 15% ஓட்டு திமுகவில் இருந்தும் வீட்டில இருந்தும் திமுக கார வீட்டில இருந்து இளைஞர்கள் போடுறாங்கன்ற செய்தியை நாங்க சொல்லிட்டோம். எங்க பேட்டியை தொடர்ந்து பார்த்தா தெரியும். அதற்கு திமுக காரனை நீங்க ஒழுங்கா பயன்படுத்தல. திமுக தொண்டர்களுக்கும் தலைமைக்கும் நிறைய கேப் ஆயிடுச்சு. திமுக திராவிட மாடல் ஆட்சி வேறு, அது பொதுமக்களுக்கான திட்டங்களை தீட்டினீங்க. ஆனா கட்சி வேறு, கட்சிக்கு ஆட்சிக்கு தொடர்பே இல்லாம போச்சு. திமுக தலைமைக்கும் தொண்டனுக்கும் தொடர்பே இல்லை. பகிரங்கமா சொல்றேன். இதை நீங்க ஆய்வு கூட்டம் போடுங்க, ஊருக்கு வாங்க, கிளைக்கலை கூட்டம் போடுங்க. ஏன் இப்ப கிளைக்கலை ஊழியர் கூட்டம் நடக்கிறது இல்லை? இப்ப நான்லாம் வார்டு திமுக இளைஞர் செயலாளர் இருக்கும்போது இப்போ நான் 22வது வார்டு மதுரையில் இளைஞர் செயலாளர் இருந்தேன். பாண்டிய நகர் ஒரு கிளை வச்சிருப்பேன்.
இது வந்து திமுக தலைமை அமைப்புக்கு ஒரு வார்டு அமைப்பு தான், கிராமப்புற கிளை அமைப்பு. ஆனா நாங்க கட்சியை உள்கட்சி அமைப்பை வலுப்படுத்துறதுக்காக நாங்களே எங்களுக்கு சௌரியமாக நாங்க என்ன பண்ணுவோம், பாண்டிய நகர் 500 பேர் இருக்காங்க, அதுல 200 பேர் திமுக காரர் இருப்பாங்க. அங்க ஒரு கிளை கழகம் போட்டிருப்பேன். ஒரு பெரிய தகவல் தினசரி முரசொலியில் எழுதணும். நாங்க 10-20 இளைஞர்கள் இருப்போம். தினசரி இந்த கிழமை இவர் எழுதணும், இந்த கிழமை இவர் எழுதணும். அந்த பஸ் ஸ்டாப்புக்கு முன்னாடி தமிழ்வேல் டாக்டர் கலைஞர் எழுச்சி படிப்போம் வச்சிருப்போம், எழுதுவோம். பொதுமக்கள் பார்த்துட்டு போவாங்க. அந்த அளவுக்கு எழுத்து அழகா எழுதுவோம். அங்க ஒரு கம்மாக்கரைன்னு ஒரு பகுதி, அங்க ஒரு அமைப்பு வச்சிருப்போம். பொன்மேனின்னு ஒரு பகுதி, பொன்மேனி புதூர், சொக்கலை நகர், பொட்டக்குளம், தானத்தவம் இன்னைக்கு வச்சிருக்கீங்க பாருங்க, 40 வருஷத்துக்கு முன்னாடி ஏன்டா இருக்கு. தானத்தவம், கொக்கலப்பி, சமட்டியபுரம், இத்தனை கிளைக்கழகம் வச்சிருப்போம் ஒரு வார்டு. அப்ப 16 பேர் செயற்குழு உறுப்பினர் திமுக வார்டுக்கு. அந்த செயற்குழு உறுப்பினர் கூட்டம் போடுவோம். வார மாசத்துக்கு ஒரு முறை ஒரு இடத்துல கூடுவோம். இன்னைக்கு இருக்கா? 16 பேர் செயற்குழு உறுப்பினர் யாரை போட்டிருக்கான்னு கேளுங்க. நீங்க ஆய்வு நடத்துறீங்கல்ல, அந்த ஆய்வுல கூட்டு வட்டச்செயலாளர் கூட்டு 16 பேர் அந்த குழுவில் செயற்குழு உறுப்பினர் போட்டிருக்கான்னு கேளுங்க. 16 பேர் செயற்குழு உறுப்பினர் அவர் இஷ்டத்துக்கு அவருக்கு வேண்டிய அம்மா, அப்பா, அக்கா, சித்தப்பா மையம், பெரியப்பா மையம், மச்சினை உன போட்டு வச்சிருப்பார் வட்டச்செயலாளர். அப்புறம் எப்படி கட்சி கிளைக்கழகம் தகர்ந்து போயிடும். மாவட்ட செயலாளர் தான் மகனை மாவட்ட செயலாளர் ஆக்குறாரு, அவங்க வீட்டில் தான் எல்லாமே வர்றாங்க. அது மாதிரி கிளைக்கழகத்தில் பார்த்தீங்கன்னா கிளைக்கழகத்தில் அவர் ஜாதிக்காரரு, ஆதிக்கம் வந்துருச்சு திமுக. இதை மாத்தணும். 100 ஆண்டுகளுக்கு திமுக இருக்குன்றதுக்காக சொல்றான். அது மாதிரி பிரச்சார மேடை, கோட்ரு, பிரியாணி, நாங்கள் நலத்திட்டம் தர்றோம், 10 சேலை, இப்படி சொல்லி கூட்டத்தை கொண்டு வந்து அந்த கூட்டம் இங்கே 10 மணி வரைக்கும் இங்கே வாங்கிட்டு 11 மணிக்கு அதிமுக போகுது, 2 மணிக்கு பிஜேபி போகிறாங்க. கொடியே வந்து ஒரு வீட்டில் போய் பார்த்து சாதாரண பொதுமக்கள் என்ன ஆகிட்டாங்க, கமர்ஷியலாக கொண்டு வந்துட்டாங்க. அவன் நீ கமர்ஷியல் ஆகிட்ட திமுக எல்லா கட்சியுமே. காலையில் நாங்கள் 7 to 12 வரைக்கும் திமுக கொடியை பிடிச்சிட்டு போகிறாங்க, பேனர் குத்திட்டு. 12 மணிக்கு பிரியாணி வாங்கிட்டு 300 ரூபாய் வாங்கிட்டு 2 to 6 வரைக்கும் அதிமுகவுக்கு, 6 மணிக்கு மேலே பிஜேபி பொதுக்கூட்டத்துக்கு 3 கொடி 3 ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. நீங்களும் கிளவி போன ஆளுங்க வந்த ஆளுகளை பூரா கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு கட்சி இதான் தொண்டர்கள் இருக்கா. சேகர் பாபு நடத்துறாரு கூட்டம். அவரு பழைய திமுக காரர் இல்லை, ஆனாலும் அந்த கூட்டம் வந்து தொடர்ச்சியா அவர் பகுதியில் பூரா நடத்திக்கிட்டே இருக்காரு. பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். கலைஞர் பிறந்தநாள் விழா, அண்ணா பிறந்தநாள் விழா, பெரியார் பிறந்தநாள் விழா. ஆனா அவர் வந்து பொதுமக்களுக்கு தொடர்ச்சியா சுழற்சி முறையில உதவியில கூப்பிடுறாரு. அவர் வெற்றி பெற்றதுக்கான காரணங்களில் அது ஒரு காரணம். வாகனங்களே வாங்க முடியாது. இந்த பொதுக்கூட்டத்துக்கு வந்தா இன்னொரு பொதுக்கூட்டத்துக்கு அவனை கூப்பிடுறது இல்லை. வாங்காதவங்க எல்லாத்துக்கும் தொகுதி முழுக்க பயனடைகிறாங்க. அப்படி செய்யணும். தொகுதி முழுக்க பயனடைகிற மாதிரி அவங்கள தொடர்ந்து கட்சிக்காரங்களாக மாத்துறாரு. அவங்கள வந்து இங்க வாங்கிட்டு அதிமுக போற மாதிரி இல்லாம, இங்க வாங்கிட்டு பிஜேபி போற மாதிரி இல்லாம தொடர்ச்சியாக கட்சிக்காரனாக அவர்களுக்கு கட்சிக்காரர்கள ஆக்குறார் பயனாளிகள். அதான் வெற்றியுடைய சூட்சமம். ஆனா இங்க என்ன பண்றாங்க, தம்பி உதயநிதி வர்றாரா, அப்படி அடிமாடு மாதிரி ஏத்துறது, ஊராத்தி ஏத்தி கொண்டு நிப்பாட்டுறது. விஜய்க்கு கூட்டம் சேர்ந்தா அவர் பாப்புலாரிட்டி வேற, நடிகர். அந்த கூட்டம் கொள்கை கூட்டம் அல்ல. அந்த கூட்டம் நிரந்தரமா நிற்காது. விஜய் நமக்கு அப்படி இல்லை. தம்பி விஜய் நம்முடைய உதயநிதி பேச்சை கேட்கிற 10 பேர் வந்தா அந்த 10 பேர் உறுதியா நிற்பான். விஜய்க்கு 100 பேர் வந்தா ஆள் அழகா இருக்காரு, அப்படி இருக்காரு, இப்படி இருக்காரு, 100 பேர் ஓட்டா மாற்ற முடியாது. ஆனா நமக்கு 10 பேர் வந்தா போதும், ஓட்டா மாறும். நாங்க அந்த காலத்துல அப்படித்தானே பிரச்சாரம் பண்ணுனா. நீங்க பாத்தீங்களாக்க ராஜீவ் காந்தி இறக்கும் போதெல்லாம் நடிகர் பாண்டியனை கூப்பிட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தேன். நேற்று ஒரு நண்பர், திமுக நண்பர் எனக்கு பேசினார். நான்லாம் மருங்காபுரி தொகுதியில நான் பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தேன். எங்க வண்டிலாம் செல்வராஜன் இருந்தார், அப்ப என் வண்டியில தீ வச்சு கொடுத்துனாங்கன்னாரு. இப்படி எத்தனையோ பேர் பாடுபட்டவங்க எல்லாம் அமைதியா ஒதுங்கியிருக்காங்கன்னா இப்ப வந்து புது வெள்ளம் திமுகல பழைய ஆளு யாரையும் அடையாளமே காட்டுறது இல்லை. நீங்களும் அதை மறந்துட்டீங்க. வந்து திமுக
வேட்பாளர் வந்து அறிவிக்கப்பட்டாச்சுன்னா வட்டச் செயலாளர்கள், பகுதி செயலாளர், அங்க அந்த தொகுதியை கேட்ட மற்ற கேட்பாளர் இருப்பாங்க, 10 பேர் கேட்டிருப்பாங்க அந்த தொகுதியை, அவங்கள போய் பார்க்கணும். அதே இல்லை. திமுக காரங்கிட்டே திமுக வேட்பாளர்கள் வாக்கு கேட்கவில்லை இந்த முறை. பயங்கரமா சொல்றேன். இதை நம்ம எல்லாத்தையும் நான் பப்ளிக்ல பேச முடியாது. நான் விரைவில் நம்முடைய திமுக தலைவர் ஸ்டாலினை சந்திக்கும் போது தொகுதி வாரியா சொல்றேன். அந்த காலத்தில் நான் வேட்பாளராக இருக்கேன், நான் வந்து கேட்டிருக்கேன் மேற்கு தொகுதியை, என்கிட்ட 10 பேர் கேட்டிருக்காங்கன்னா என்னையோட சீனியர் கேட்டிருப்பாங்க, என்னையோட தியாகம் பண்ணவங்க கேட்டிருப்பாங்க. நான் என்ன பண்ண, எனக்கு வேட்புமனு கிடைச்ச உடனேயே, என்னை வேட்பாளரை அறிவிச்ச உடனேயே என் கூட கேட்ட அந்த 9 பேரையும் வீட்டில் போய் சந்திச்சு மரியாதை செஞ்சுட்டு வரணும். சில பேர் செலவு கூட பண்ணியிருப்பாங்க வேட்பாளர் ஆகிறதுக்கு, அந்த தொகையை கூட கையில் கொடுக்கலாம். மன்னிச்சுக்கிறோங்க, அடுத்த தடவை பார்த்துக்குருவோம், எனக்கு ஒத்துழைப்பு கொடுங்க முறை. திமுக காரங்கிட்டே கோஷ்டி மனப்பான்மையில், திமுக காரங்கிட்டே வேலைக்கு இந்த வேலையும் பார்க்கல கோஷ்டி மனப்பான்மையில், திமுக வேட்பாளர்கள் கோஷ்டி மனப்பான்மையோடு திமுக காரங்கிட்டே வாக்கு கேட்கவில்லை, சக போட்டியாளர்களை சந்திக்கவில்லை. இதெல்லாம் எங்க போய் சொல்றது? திமுக ஆடம்பரமான கலாச்சாரம். நீங்க கிருஷ்ணகிரி மாவட்ட திமுக செயலாளர் சென்னை கேசவன் ஒருத்தர் இருக்காரு, இப்பதான் வரலாறு பார்த்தா குடிசை வீட்டில் வாழ்ந்திருக்காரு. இன்னைக்கு திமுக மாவட்ட செயலாளர் பாருங்க, மாவட்ட செயலாளர்களா இருக்காங்க, குறுநில மன்னர்களா இருக்காங்க. இதை மாத்துங்க. இது மக்கள்கிட்ட பேசுறா, சாதாரண சாமானியமான எளிமையான மக்களுக்கான இயக்கம் திமுக. சாதாரண சலூன் கடையில திமுக, இன்னைக்கு அந்த பாரம்பரியமான திமுக சலூன் கடையில் ஆரம்பிச்ச திமுக இன்னைக்கு இந்த 3 தலைமுறையானாலும் திமுக அப்படி இருக்காங்க. அப்படி திமுக இருக்கு சென்னையில. இப்ப நாங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு திமுக காரனா இருந்தா, திராவிட இயக்கத்துக்காரனா இருந்தா அந்த கடைக்கு போவோம், கரும்பு சிவப்புல எழுதியிருந்தா. சென்னையில பார்த்தா ட்ரிபிள் கேர்ல அண்ணா உணவகம், சரி நம்ம கட்சிக்காரர் இருப்போம், அங்கே போய் சாப்பிடுவோம். மாதிரி டி நகர்ல மதுரை விருவேட்டிலிருந்து போன குடும்பம் 3வது தலைமுறை சலூன் கடை தான், அங்கதான் நான் போவேன். ஆனா அவர் அந்த பகுதியில் இப்ப அவர் வெல்டிங் மணி கூட இருந்த நண்பர் அவரு. ஆனா பார்த்தா அவர் தான் அந்த டி நகர் பகுதியில் முழுமையா திமுகவில் பார்க்குறாரு. சலூன் கடையில தான் உருவாகுது திமுக. இப்ப நாங்க இருக்கிற காலத்தில் மதுரை SS காலனி ஐயர்களுடைய மொத்த இருப்பிடம் தான் மதுரை SS காலனி. அங்க நீங்க பாத்தீங்கன்னாக்க திமுக வந்து சலூன் கடை வச்சிருந்தாரு, சாதாரணமான சலூன். ராமகிருஷ்ணன் அவர் இறந்து போயிட்டாரு. மேடையில் அவரே 1 மணி நேரம் பேசுவார். சாயந்தரம் சலூன் கடை 7 மணிக்கு கூட்டிட்டு வந்து மற்ற எங்கேயாவது பொதுக்கூட்டம் தான் என்னை பேச சொல்லணும்னு சொல்லி 1 மணி நேரம் பேசுவார். இப்படி உணர்வாளர் வந்து அந்த குடும்பம், அவங்க மகன், அவங்க பேரன் பேத்தி, அந்த பேரன் பேத்தி தான் மாற்றி போட்டாங்க. எங்க தாத்தா அந்த காலத்தில் வாடகைக்கு ஐயர்கள் இருந்த SS காலனியில் ஆதிக்கம் பண்ண இடம். இன்னைக்கு ஐயர்கள் அதிகமா இருக்கக்கூடிய இடம் மதுரையில் SS காலனி. அங்க ஒரு சலூன் கடை வாடகைக்கு எடுத்து அங்க திமுக வளர்த்தாரு. இன்னைக்கு அவருடைய மைத்தினர் இன்றைக்கும் திராவிட இயக்கத்துல நாராயணன் இருக்காரு மதுரையில். அவரெல்லாம் வந்து என்னை பொங்கலுக்கு வந்து பார்ப்பாரு, மற்ற நாள் வருவார். திமுக காரனுக்கு இப்ப இருக்கிற மூர்த்திகள் அவர் யாருன்னே தெரியாது. அவருக்கு தெரியாது இருக்கட்டும், அவர் வந்து நேர ஆகாயத்திலிருந்து குதிச்சவர். அவருக்கு இதெல்லாம் என்ன தெரியும்? வரலாறு ஏதாவது ஒரு பொதுக்கூட்டம் நடத்திட்டு போற வாழ்க்கையில. நான் மாவட்ட இளைஞர் செயலாளர் இருந்தேன், அவர் கிழக்கு ஒன்றிய இளைஞர் துணைப்பாளர் இருந்தார். ஒரு பொதுக்கூட்டம் வாழ்க்கையில என்ன வச்சு ஒரு பொதுக்கூட்டம், யாரா வச்சு ஒரு பொதுக்கூட்டம் நடத்திட்டு போறா? நான் வார்டு இளைஞர் செயலாளர் இருக்கும்போது மட்டும் எத்தனை பொதுக்கூட்டங்கள், எவ்வளவு பொதுக்கூட்டம் ஒரு வார்டு இளைஞர் செயலாளர் இருக்கும்போது. வெற்றி கொண்டான் நம்ம பரிதி இளவழுதி அப்பா இளம்பருதி, நன்னில் நடராஜன், கோபி தமிழரசு, விடுதலை விரும்பி, இசை முரசு நாகூர் அனிபா, இஸ்லாமியத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய நெல்லை புகாரி, தமிழ் விரும்பி, ஆற்றலரசு, கவிஞர் சிங்கார சடையப்பன், கவிஞர் குடியரசு, நான் நடத்துகிற கூட்டங்கள் பூரா இவ்வளவு நடத்திருக்கேன். கச்சேரி பலவரசு முருகபாண்டியன் கச்சேரி, ராஜபாளையம் மணி சாமி 2 பேர் MGR மாதிரி தொப்பி போட்டு கண்ணாடி போட்டு அந்த அவ்வளவு பெரிய நிகழ்ச்சி தான். நீ இதெல்லாம் யாராவது நடத்துறீங்களா?
எம்ஜிஆர் காலத்துல தொடர்ந்து பொதுக்கூட்டம் நடத்திக்கிட்டே இருப்போம், மக்கள்கிட்ட விளக்கம் சொல்லிட்டே இருப்போம். தேர்தல் முடிஞ்சு தோல்வி அடைஞ்சிருவோம். தோல்வி அடைஞ்சு ஒரு வாரத்துல தமிழ்நாட்டுல எங்க நம்ம மதுரையில முதல் பொதுக்கூட்டம் நன்றி அறிவிப்பு பொதுக்கூட்டம் வாக்காளர்களுக்கு தீப்பொறி ஆர்வம் பேசுகிறா போடுவோம். இன்னைக்கு நன்றி அறிவிப்பு கூட்டம் எங்கேயா நடக்குதா? இந்த விஜயுடைய ஆட்சியுடைய அவலங்களை பேசினா தாங்குவார விஜய்? பேசிய ஆட்சியை பிடிச்சி இயக்க திமுக. நம்ம காசுக்கு நம்ம கூட்டம் எப்படின்னா காசு கொடுத்து கூட்டம் கேட்ட கூட்டம். ஏன் மதுரையில தமுக்க மைதானத்துல புலவர் கண்மணி தமிழர் இன்னைக்கு இருக்காங்க. அவங்களாம் யாரும் பார்க்கறது இல்லை, என்ன ஆனாங்கன்னு கேட்கறது இல்லை. அவங்க வீட்டுக்காரர் தமிழ்நாடு சேர்ந்து போனாரு, அவங்க மக ஒன்று இறந்து போச்சு, வியூவா இருந்தது, அவங்களாம் பயன்படுத்துறது இல்லை. அப்புறம் எப்படி ஜென்சி அவங்க பேத்தியை கேட்டா விஜய்க்கு தான் ஓட்டு போட்டிருக்கோம். மூர்த்திக்கு தெரியுமா இந்த மதுரையில இருக்கிறாங்க? நாங்களாம் திராவிட இயக்கத்துல தொடர்புல இருக்கிறோம். வயதான காலத்தை தாங்க திமுக வந்து தூக்கி பிடிக்கணும் வயதானவர்களை. தமுக மைதானத்துல இதே கண்மணி தமிழரசன், அழகிரி, நானு, அண்ணன் புன்முத்துராணிகள்லாம் ஏற்பாடு பண்ணி வெற்றி கொண்டான். தஞ்சை கூத்தரசன் தமுக மைதானத்துல டிக்கெட் போட்டு கூட்டம். திமுக காரன் தான் பேச்சுக்கு காசு கொடுத்து பேச்சு கேட்டாங்க. இவெல்லாம் விஜயில ஒரு கட்சியாது? ரசிகர் ஷோ காட்டி கட்சி வளர்த்தவங்க. 200 ரூபா டிக்கெட்டை 2000க்கு வித்து 20,000க்கு வித்து குழப்பம் நடத்தின கூட்டம் இந்த நாட்டை ஆளுது. 200 ரூபா கொடுத்து பேச்சு கேட்ட கூட்டம் நம்ம இன்னைக்கு நிக்கிறோம். கூட்டம் தெருவா போடணும், தெருமுனை கூட்டம் நடத்தணும். பல பேச்சாலாம் தூங்கி கிடக்காங்க. பழைய திமுகவா மாறணும். நம்ம இதே SS காலனியில கண்மணி தமிழரசன் திராவிட கழக கூட்டம். நாங்க அன்னைக்கு ஏதோ திமுக மாநாட்டுக்கு போயிட்டோம். ஐயர்களாம் போய் பார்ப்பனன் பேசாதே, கூட்டத்தை நடத்த விட மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. அந்த ஊர்ல திமுக விறகு கடை தங்கராஸ் இருக்காரு, இன்னைக்கு இல்ல. கறிக்கடை ராஜாமணி எப்படியெல்லாம் வச்சிருந்த பாருங்க திமுக. மறுநாள் நூற்றுக்கணக்கான 22 பிச்சாண்டி ஐயர் திமுக இருந்தார். அவரை கொண்டு வந்து SS காலையில் கூட்டம் நடத்தினாங்க. இந்த சலூன் ராமகிருஷ்ணன், போலீஸ் கண்ணை, பிராமணர் காக்கா ராதாகிருஷ்ணன், போலீஸ் கண்ணெல்லாம் வேஷ்டி கிழிஞ்சு போய் அதை 2வது அப்படியே தச்சு கொண்டு வந்த தச்சது தெரியும். வறுமை ஆட்சியில் இருந்தமே, அதிகாரத்துக்கு வந்தமே, இந்த ஆட்சியும் அதிகாரத்தையும் பயன்படுத்தி யாரோ வாழ்ந்தானே. திமுக கருப்பு சேப்பு கொடி கொடுத்து ஒரு வேஷ்டிக்கு மறு வேஷ்டி இல்லாம இந்த போலீஸ் கண்ணெல்லாம் அலைஞ்சானே. அந்த குடும்பம் எங்கேயாவது இருக்கா? மக படிச்சிருக்கா, பேரன் படிச்சிருக்கானா? ஜென்சி எந்த ஜென்சியை தேடுறீங்கன்னு கேட்கிறேன். திமுக காரன் ஜென்சியை தேடுங்க, திமுகவின் வேரை தேடுங்க. வேர்கள் தான் இன்றைக்கு பழுதாகி கொண்டிருக்கிறது. இந்த வேர்கள் பழுதாகி கொண்டிருக்கிறதா பார்க்கிறா பாஜக. வேறு ஆலமரம் மாதிரி நம்ம எந்திரிக்கணும். அதனால புதுசா ஜென்சியை நாங்க திரட்டோம்னு சொல்லி வழக்கம் போல மூர்த்தி போன்ற மாவட்ட செயலாளர், நேரு போன்றவர்கள்லாம் அன்றைக்கு யாராவது கோட்டரை கொடுத்து ஆளை கொடுத்து கொண்டு வந்து நிப்பாட்டுறது ஜென்சி இல்லை. திராவிட இயக்கத்துக்கு 3 தலைமுறை 4 தலைமுறையா இருந்தவருடைய ஜென்சி விட்டு பிள்ளைகள்லாம் விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்காங்க. இதான் உண்மை. கசப்பு நீங்க ஏத்துக்கிறணும். இது யார் செய்யணும்? தளபதி ஸ்டாலின் அங்கிருந்து செய்ய முடியுமா? தம்பி உதயநிதி செய்ய முடியுமா? முடுக்கி விடணும். பழைய கட்சிக்காரங்களை கூப்பிட்டு வார்டில் கூப்பிட்டு 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வட்டச்செயலாளர் நிலைமை என்ன, பழைய நிர்வாகி எங்க, பழைய மாவட்ட செயலர் எங்க, பழைய தலைமைச் செயல் உறுப்பினர் எங்க, அவங்க மயங்க என்ன பண்றாங்க, கட்சி எதையும் வேற ஆளை புதுசா தேடுறீங்களே. மாற்றான் தோட்டத்துக்கு மல்லிகைக்கு மனம் உண்டு, அண்ணா சொன்னார், ஏற்றுக்கொள்வான். நம்ம வீட்டில் தோட்டத்தில் பிறந்து வளர்ந்த செடிகளுக்கு பூரா மனம் இல்லைன்னு கசக்குறீங்களே திமுகல. கசக்காதங்க. நம்ம வீட்டு தோட்டத்தில் முளைத்த மல்லிகைக்கு மனம் உண்டு என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம்.